பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இன்று நாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொல்லித்தந்த அண்டை வீட்டாரின் மகிமையை பற்றி பேச இருக்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது இதை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவரவர்கள் வீட்டில் அண்டை வீட்டிலே எவராவது ஒருவர் குடியிருப்பார்கள். அவர்கள் மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு அண்டை வீட்டுக்காரர். அவர்களுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் எவ்வாறு நாம் பழக வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதன்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. இங்கே அண்டை வீட்டாரின் மகிமை என்ற தலைப்பிலே பார்க்கும் பொழுது, ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு படை சேர்க்க அழைப்பு விடுத்தார்கள். பலரும் அழைப்பை ஏற்று சேர்ந்து கொண்டிருந்தார்கள். எவராவது அண்டை வீட்டாருக்கு வேதனை தந்திருந்தால் அவர்கள் படையில் சேர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை செய்தார்கள். அப்பொழுது ஒருவர் எழுந்து நின்று, நான் அண்டை வீட்டில் வேலியில் சிறுநீர் பெய்துவிட்டேன் என்று கூற, நான் இந்த படையில் சேரலாமா என்று வினவினார். நீர் வர வேண்டியதில்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பான முறையில் கூறிவிட்டார்கள். எனவே அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்தவர்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. முஆதே, கியாம நாளில் ஒரு கூட்டத்தினர் 2 கைகளும் 2 கால்களும் இல்லாத நிலையில் வெறும் முண்டமாக மண் அறையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். மேலும் இவர்கள் உலகில் வாழும் பொழுது அண்டை வீட்டாருடன் இணங்கி வாழாமல் அவர்களை துன்புறுத்தி அதில் ஆனந்தம் அடைந்தவர்கள். எனவே இவர்களை இழுத்து சென்று நரகில் எரியுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். அதன்படி அவர்கள் நரகத்தில் எரியப்படுவார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வளவு கடுமையான வார்த்தைகள், எவ்வளவு கடுமையான வேதனைகள் வருகிறது நாம் அண்டை வீட்டாருடன் இணங்கி வாழாமல் இருந்தார் என்பதை பாருங்கள். மேலும் அண்டை வீட்டாரின் கடமைகள் என்னென்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் உங்கள் உதவியை நாடினால் உதவுங்கள். அவன் உங்களிடம் கடன் கேட்டால் கொடுங்கள். அவன் தேவையுள்ளவனாக இருந்தால் அதனை நிம்மதி பெறச் செய்யுங்கள். அவன் நோயுற்றால் அவனுக்கு பரிவுடன் பணிவிடை செய்யுங்கள். அவனுக்கு நன்மை ஏதும் நேர்ந்தால் அவனை மகிழ்வியுங்கள். பெருந்துன்பம் எதுவும் அவனை சூழ்ந்து கொண்டால் அவனுடன் சேர்ந்து வருத்தம் தெரிவியுங்கள். அவனை சென்று அடையும் தூய காற்றை தடை செய்யும் வகையில் கட்டடங்களை அவன் அனுமதியின்றி உயரமாக எழுப்பாதீர்கள். அவனை நச்சரிக்காதீர்கள். நீங்கள் பழம் வாங்கினால் அவனுக்கு கொடுங்கள். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் இரகசியமாக அதை உண்ணுங்கள். அவனுடைய குழந்தைகளின் பசியை தூண்டும் வண்ணம் அவர்கள் முன் உங்கள் குழந்தைகள் அதை உண்ணாமல் தடுங்கள். அவன் மரணமாகிவிட்டால் அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அண்டை வீட்டாரை பற்றி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கும் போது, நம்மில் அநேகர் அண்டை வீட்டை நாம் கண்டுகொள்வதே இல்லை, அல்லது அடுத்த வீட்டில் அண்டை வீட்டுக்காரர்கள் நம்மை கண்டுகொள்வதே இல்லை. இது இந்த வாழ்க்கையிலே இந்த துனியாவிலே ஒரு நல்ல பழக்கம். எனவே இதை நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது குழந்தைகளுக்கும் எடுத்துரைக்க வேண்டும், அக்கம் பக்கத்தில் உள்ளவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். இவ்வாறே நமது குழந்தைகளை வாழ்நாளில் பழக விட வேண்டும். அண்டை வீட்டுக்காரர் நமது சகோதரர் என்ற உரிமையோடு அவர்கள் பழக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.